ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் உருளைக்கறி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதற்கு நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. சின்ன சைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 போட்டாவே போதுங்க. அதை நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாங்க. அதை நம்ம வார்ம் வாட்டரில் ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், மசிச்சு விட்டாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த காய்ந்த மிளகாயை இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோங்க. அடுத்து நம்ம மீதி இருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காய் உருளைக்கறி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடான உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. எல்லாமே பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்து நம்ம ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்து கூடவே நம்ம சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம 1/4 கிலோ அளவுள்ள பீர்க்கங்காய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. பீர்க்கங்காயை நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதை நம்ம வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாங்க. இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி விடுங்க. நம்ம அதிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பீர்க்கங்காய் வதங்கின உடனே நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்து நம்ம இது கூடவே சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த காய்ந்த மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணின்றதால நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம கடைசியாக சேர்க்கும் போது இன்னமும் அது வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த பட்டாணி வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதுங்க. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடுங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் உருளைக்கறி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. பட்டாணியும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி காய் வகைகள் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.